வெல்கம் டு சகோதரி சமையல். இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷு நம்ம பார்க்க போகிறோம். சுரைக்காய் சேர்த்து சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா, சுரைக்காய் அதில் கொஞ்சமாக வெட்டி துருவி வச்சுருக்கேன். துருவரில் துருவி வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் ஓமம் கசக்கி போட, கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பசையலாம். இப்போ தண்ணியே சேர்க்காமல் பசஞ்சணும். துருவின சுரைக்காய், கோதுமை மாவு ஒரு கப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகாத்தூள், உப்பு, ஓமம் கசக்கி போடுங்க. கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி இருந்தால் அதையும் கொஞ்சம் தேய்ச்சி போடலாம். போட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து மாவு தேய்ச்சி இந்த மாதிரி போட்டுக்கணும். அது கொஞ்சம் மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வரும். இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். தோசைக்கல்லில் போட்டு அது மேலே போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் மொத்தமாக தான் போடணும். இது பரோட்டா மாதிரி இருக்கும். திருப்பி போட்டு சாப்பிட்ணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. வேக விட்டு எடுத்துட வேண்டியதும். இதை பாருங்கள், சுரைக்காய் சேர்த்த சப்பாத்தி ரெடி. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பூண்டு ஊறுகாய் அல்லது தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும்.